Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பிரெட் ஆம்லெட் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பிரெட் ஆம்லெட்லேயும் நம்ம இன்றைக்கி வந்து 2 விதமாக செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான இந்த பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி எடுத்துருக்கேன், அல்லது நீங்கள் பாதி அளவிலான தக்காளி மட்டும் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கைப்பிடி அளவுக்கு மட்டுமே நம்ம வந்து கொத்தமல்லி இலையும் நல்லா வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு நான் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 எக் எடுத்திருக்கேன். எக் வந்துட்டு உங்களோட விருப்பம்தான், எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எக் எல்லாமே நம்ம நல்லா வந்து உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா பீட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆம்லெட் வந்துட்டு நல்லா வந்து வரும். ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வரும். இப்போது எல்லாமே நல்லா வந்து இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க, நல்லா நுரை வர அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தக்காளி இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, காரத்துக்கு சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாகவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் வந்து சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு உப்பும் தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம சேர்த்திடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற இந்த மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறமா மிளகாய் தூள் இது எதுவுமே வந்துட்டு கட்டி சேராமல் நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பீட் பண்ணி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் அல்லது தோசைக்கல்லில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். முதல்ல நம்ம அந்த ப்ரெட்டை வந்துட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்லைஸ் ப்ரெட் வந்துட்டு இந்த மாதிரி நெய் விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்குறேன். அதில் இந்த மாதிரி நல்லா வந்து செவக்கிற அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ப்ரெட் வந்துட்டு டோஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரெட் ஆம்லெட் செஞ்சோம்னா அந்த ப்ரெட் வந்துட்டு நம்மளுக்கு குக் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செவந்து வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து இதை டோஸ்ட் பண்ண போதும். அதுக்கப்புறமா இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வந்து தோசை தவாவில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டு நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆம்லெட்டுக்கு வந்துட்டு அந்த எக்கை வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா வந்து இந்த தோசைக்கல் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸும் ப்ரெட்டும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கீழே வந்துட்டு இந்த ஆம்லெட் வந்து நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு நல்லா வந்து செவந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இது உடையாமல் அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் விட்டுறலாம். அப்போ தான் அந்த கீழ்ப்பகுதியில் இருக்க ப்ரெட்டும் வந்துட்டு குக் ஆகும். அதே மாதிரி அந்த ஆம்லெட்டும் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஆம்லெட் வந்துட்டு நல்லா குக் ஆகி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கீழ்ப்பகுதி வந்து ரொம்ப கருகாமல் இந்த அளவுக்கு நல்லா குக்காகி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஓவராக வந்து ப்ரெட் குக் ஆச்சுன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிரும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு டைப் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது மறுபடியும் வந்துட்டு ஒரு தோசைக்கல்லில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து செவந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு குக் ஆச்சுன்னா போதும். இதை நம்ம எடுத்துடலாம். 2 சைடும் வந்துட்டு நெய் விட்டு நல்லா வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இதை நம்ம செப்பரேட்டாக எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருந்தோம் இல்லையா எக்கில், அந்த மசாலாக்குள்ளே நம்ம ப்ரெட்டை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி டிப் பண்ணி எடுக்கும்போது இன்னுமே அந்த எக்கில் இருக்க அந்த மசாலாவும் வந்துட்டு அந்த ப்ரெட்டில் நல்லா வந்து உள்ளே வந்து உறிஞ்சிக்கும். ஸோ இந்த மாதிரி போடும்போதும் இன்னும் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடி செஞ்சதை விட இதில் வந்துட்டு நல்லா அந்த எக் வந்து பிடிச்சிக்கும். ஸோ வந்துட்டு டேஸ்ட் இன்னுமே கூட நல்லாயிருக்கும். இப்போது இது திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க அந்த எக் மசாலா வந்துட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி போட்டும் 2 பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடும் வந்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க எக் வந்து இதில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த செகண்ட் டைப் ப்ரெட் ஆம்லெட்டில் பார்த்தீங்கன்னா எக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வெளியே வராமல் அப்படியே வந்து ப்ரெட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இது சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நல்லா 2 பக்கமும் எக் வந்துட்டு அப்ளை ஆகியிருக்கிறதுனால நல்லா அந்த மசாலா எல்லாமே ப்ரெட்குள்ளே வந்துட்டு போகும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது 2 பக்கமும் அந்த எக் வந்து நல்லா குக் ஆயிடணும். அந்த ரா ஸ்மெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு செவந்து வந்ததும் நம்ம இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த செகண்ட் டைப் வந்துட்டு இந்த ப்ரெட் ஆம்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 ப்ரெட் ஆம்லெட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடு மட்டும்தான் அந்த ஆம்லெட் வந்துட்டு நல்லா ப்ரெட்டில் அப்ளை ஆகியிருக்கும். அதாவது 2வது பக்கம் வந்து அந்தளவுக்கு வந்து அப்ளை ஆகி இருக்காது. பட் நம்ம செகண்ட் டைப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா வந்து அந்த ப்ரெட்டில் அப்ளை ஆகி இருக்கிறதுனால நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும்.
ஸோ இன்னுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போத்த கிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் வச்சு செய்கிற ரெசிபீஸ்னால் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. முக்கியமாக எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச் மாதிரி வந்து சாப்பிட்டு பழகிட்டதுனால நம்ம இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லெட்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி செஞ்ச இந்த 2 விதமான ப்ரெட் ஆம்லெட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.